வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ப்ரீவியஸாக நம்ம பண்ண அப்ளிகேஷன்ஸ் ப்ரீவியஸாக பண்ண நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட நான் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த பிளைண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம யூனியன் பேஸ்ட், எரர் பேஸ்ட் எல்லாமே இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ யூனியன் பேஸ்லையும் எரர் பேஸ்லையும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற கொரிக்கு நம்மளுக்கு சம் சார்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸில் நம்மளுக்கு ஒரு கொரி நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் எனக்கு வெப்பேஜ்லேயே காட்டுது. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கொரி நான் கொடுத்துட்டு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது யூனியன் பேஸ்ட் அண்ட் எரர் பேஸில் நடந்துச்சு. ஆனால் இந்த பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இதுக்கு முன்னாடி பண்ண யூனியன் பேஸ்ட் ஆர் எரர் பேஸ்ட் மாதிரி கிடையாது. இந்த பிளைண்ட் பேஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் நம்ம ஏதாவது ஒரு கொரியை நம்ம அதுக்குள்ளே ரெக்வஸ்ட்டில் போட்டு நம்ம சென்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வர ரெஸ்பான்ஸில் எஸ்கியூஎல் கொரிக்கு நம்ம கொடுத்த கொரிக்கு ரிலவெண்ட்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வராது. டேட்டா பேஸ் சைட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வெளியில் காட்டாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஒரு கொரியை இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல தான் பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வருது. ஓகே, ஸோ பிளைண்ட் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் ஆப்வியஸாக 2 டைப் ஆஃப் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஒன்று பூலியன் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் இன்னொன்று டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் ஒரு டைமை டிபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா நீ இத்தனை செகண்ட் வரைக்கும் அதை லோட் பண்ணு, அப்படி இல்லைனா லோட் பண்ணாத அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த பர்டிகுலர் மேலே நார்மலாக பார்த்துருப்பீங்களா, ப்ரௌசர் மேலே அது லோட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, சர்க்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் கொடுக்குற ஒரு டைம் லைக் டேபிள் இஸ் ஈக்குவல் டு லஃப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கான்னு பாரு. ஒருவேளை இருந்துச்சுன்னா நீ இந்த பர்டிகுலர் பேஜை 5 செகண்ட்ஸ்க்கு லோட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை அந்த பேஜ் 5 செகண்ட்ஸ்க்கு லோட் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் லெஃப்ட்மேன்ற ஒரு பேரில் ஒரு டேபிள் இருக்குன்னு அர்த்தம். இது டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலிமா இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பூலியன் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா லைக் இதை பேஸ் பண்ணி போவாங்க, லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மினாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த அவுட்புட்டை கொடு, ஆர்எல்ஸ் எனக்கு ஃபால்ஸான அவுட்புட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இன்ஜெக்டபிள் கொரியை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 2 இன்ஜெக்ஷனும் பண்ணும்போது நம்மளுக்கு டேட்டா பேஸ் கிட்டேருந்து எந்த ஒரு டேட்டாவும் வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகாது எதுவுமே. ஓகே, ஸோ இதை நம்ம பிளைண்டாக தான் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் பியூர்லி பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன மாதிரி ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் கொடுக்குற ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டில் ஒரு கொரியை இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா அந்த கொரிக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸில் அது கிடைக்காது கண்டிப்பாக. அதை நம்ம வேறு மெத்தட் மூலிமா தான் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த பர்டிகுலர் அப்கமிங் லெக்சர்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். Okay guys, so that's all from my side. So thank you so much for watching this video.